சரியா? இதுல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்குரிய நிறங்களையும் நாங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல கதைச்சிருக்கிறோம். இந்த காரணிகள் மாறும்போது சிக்கலா இந்த நிறம் மாறுறத பார்க்கலாம். நாங்கள் நீரோட சிக்கலைன்னு பார்த்துட்டோம். சரியானே? NaOHோட சிக்கலைன்னு பார்த்துட்டோம். அமோனியாவோட சிக்கலைன்னு பார்த்துட்டோம். செறிந்த HClஓட சிக்கலைன்னு பார்த்துட்டோம். அநேகமாக டீத்தொகுப்பு மூலங்கள்ல தேவையான அயன்கள்ட்ட தேவையான நீர்க்கரசர்கள்ட்ட சிக்கல் பார்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருந்தால் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுதான் என்ன சொல்ல வாரோன்னு சொன்னால், எல்லாருடைய நிறங்களையும் பார்த்து வச்சால் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு ஞாபகத்துல இருக்குமான்னு கேட்டா பிரச்சனையா இருக்கு. ஆகவே முதல்ல இவ்வளவுத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். இவ்வளவு கம்ப்ளீட்டா எங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும் என்று சொன்னால் மற்றவர்களை பத்தி நாங்கள் யோசிக்கலாம். இந்த எக்ஸாம் எழுதக்கூடியில எத்தனையோ புத்தகங்கள் வாசிக்க போறீங்க, எவ்வளவோ கேள்விகள் செய்ய போறீங்க. அதுல ஒரு சில தகவல்கள் மேலதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் டி பிளாக்க அளவாகத்தான் வரையறுத்திருக்கு. குளோரைட்னா இல்லாட்ட குளோரைட்டுக்கு நிறந்தேடி எடுத்தால் ஓகே, நல்லா இருக்கும். ஆனா தேவையா தேவை இல்லையான்னு தெரியாமல் எடுத்து பிரயோசனம் இருக்கு. ரிசோர்ஸ்ல எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு தெரிவு செய்யப்பட்ட சில மூலகங்கள்ட்ட சிக்கல்கள் சம்பந்தமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முதல் இவ்வளவுத்தையும் ஞாபகப்படுத்த சரியான. முதல்ல நான் பார்த்தது நீர்க்கரசல்ல நிறம். இப்ப நான் இது சோட்டா இப்படி எழுதிக்கொள்ளும், டைட்டேனியம் 3+ aqueous எழுதிக்கொள்ளும். தாக்கங்கள்ல விளைவுகள் எழுதிக்க நாங்கள் இப்படித்தான் எழுதி கொள்வோம். ஆனால் நிறத்தை குறிப்பிடுக, நிறத்துக்கு காரணமான சூத்திரத்தை குறிப்பிடுங்கன்னா நீங்க Ti3+ எழுதக்கூடாது. அது நீரேற்றப்பட்ட சிக்கலாக எழுதப்பட வேண்டும். இப்ப டைட்டேனியம் குளோரைட்டை நீர்ல கரைக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன எழுதுவேன்? Ti3+ aqueous Cl- தான் எழுதுவேன். எவ்வளவு விளங்கணும்? இந்த Ti3+ aqueous என்பது நீரேற்றப்பட்ட சிக்கல். நாங்கள் இலகு தன்மைக்காக இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை கையாளும். அநேகமா இதைத்தான் நாங்கள் எழுத போறோம். ஆனா இந்த டி பிளாக் அதுல நிறங்கள் அப்படி சம்பந்தமாக விசாரிக்கப்படும் போது நாங்கள் இப்படி எழுதுறத விட இப்படி எழுதுறதுதான் பொருத்தமாகும். நான் இப்ப உங்களுக்கு மீட்டலுக்காக நீர்க்கரசல்ல நிறம் என்பதை நான் இப்படி எழுதி கொள்றேன். Ti3+ aqueous. சரியா? டைட்டேனியம் 3+, vanadium 3+, குரோமியம் 3+, நீர்க்கரசல்கள். சரிதான்? Mn2+, Mn3+, Fe2+, Fe3+, CO2+, CO3+, Na2+, Cu2+. அதனால Saturn 2+ வச்சுக்கணும்.
இவருக்கு நிறம் இல்லை. இப்ப டைட்டேனியம் 3+ ஊதா, வனேடியத்துக்கு நான் சொன்னான் பச்சை. வனேடியத்தின் வியை தான் தமிழ் இந்த பானாவாக பயன்படுத்தி பச்சை. Cr3+ ஊதா, Mn2+ மென்சிவப்பு, Mn3+ ஊதா. இந்த ஊதா மாறி மாறி மாறுது இதுல பார்க்கலாம். Ci3+, Cr3+, Mn3+ ஊதா. Fe2+ மென் பச்சை. Fe3+ மஞ்சள் அல்லது மஞ்சள் கபிலம். CO2+ மென் சிவப்பு. CO3+ ஊதா. Na2+ பச்சை. Cu2+ நீலம். இது உங்களுக்கு பரிச்சயமான நீலம். இது நிறமற்ற. நீர்ல ஒரு உப்பை கரைக்கும் போது உங்களுக்கு ஒரு நிறம் அவதானிக்கப்படும். அந்த நிறத்துக்கு காரணமான கட்டியங்கள் நீரேற்றப்பட்ட சிக்கல்கள் இவர்களாக இருப்பார். அப்ப தரப்பட்ட ஒரு உப்பை நீர்ல கரைக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு நிறம் தோன்றுது என்று சொன்னால் அந்த நிறத்தை வச்சுக்கொண்டு இந்த கட்டியன்கள்ல யாருடைய கட்டியன் இருக்குமென்னு சொல்லி ஊகிச்சு கொள்ள முடியும். ஏனென்றால் இதுல வேறு வேறு நிறங்கள் இருக்கு. ஊதான்னு சொன்னால் டைட்டேனியம் 3+, குரோமியம் 3+, Mn3+, CO3+ மட்டும் யோசித்தால் போதுமா. பச்சை என்று சொன்னால் வனேடியம் 3+, Fe2+, Na2+ பற்றி யோசித்தால் போதுமா. மென்சிவப் என்றால் Mn2+, CO2+ பற்றி யோசித்தால் போதுமா. நீலம் என்று சொல்ல Cu2+, ஆனால் Cr3+ நீல ஊதா என்று சொல்றது. அப்ப சில நேரத்துல யோசிக்க வேண்டி வரும். எல்லாம் சந்தர்ப்பத்தை பொறுத்து நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். கேள்விகளை பார்ப்போம். அடுத்த நான் உங்களுக்கு சொன்னால் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவுகள்ட்ட நிறம். சரி, அதுக்கு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். CrOH குப்பரப்படு பச்சை. குப்பரப்படு. மண்ணிலே MnOH2 வெளியே வெள்ளை. சில சந்தர்ப்பங்கள்ல இதை மென்சிவப்பு நிறம் என்று குறிப்பிட்டாலும் ஓமன்ட்டு சந்தோஷமா வாங்கும். சரியா. மண்ணிலே வெளியே இருந்து FeOH2 அழுக்கு பச்சை. அழுதாலோ FeOH3 கத்தினாலோ கபிலம். செங்கபிலம் என்று சொல்லியிருக்காங்க. கபிலம் என்றாலே தப்பிடுவாங்க. செங்கபிலம். குப்பரப்படு மண்ணிலே வெளியே இருந்து அழுதாலோ இருந்து கத்தினாலோ. COOH2 கொஞ்சம் மெல்ல மென்சிவப்பு. இவரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். COOH H2O பிளஸ் இது உருவாகிறதால இதுண்ட நிறம் நீலம். அப்ப கொஞ்சம் நீ அப்படின்னு சொல்லியிருக்கு. நிதானமாக பார். NaOH2 பச்சை. CgOH2 நீலம். சரியா. இதெல்லாம் வீழ்வடிவுகள். நீர்ல கரையாத வீழ்வடிவுகள். இவர் கரையலாம். சிக்கல் அப்படி நான் சொல்லும் போது குரோமியம் மிகை வன்காரத்துல சிக்கலைனை தோற்றுவிச்சு கரையக்கூடியது. இது கரைசல். பச்சை நிற வீழ்வடிவு கரைந்து பச்சை நிற கரைசல் வரும் என்று சொல்லியிருக்கு. COOH 4 times 2- ஆக என்ன செய்யும்? கரியக்கூடியது. அப்ப உங்களுக்கு இதான் நான் உங்களுக்கு சொன்னது.
இதைத்தான் நாங்கள் இப்ப நீளமாக அடையாளப்படுத்தோம். சரியா, மென்சிவப்பு நீளமாக இது அடையாளம் COOH 4 times 2 - சட்ட நீரியல்பு காரணமாக சிக்கலைனை தோற்றுவிக்கும். சட்டன் இந்த வெள்ளை வீழ்வடிவு சிக்கலாயினை தோற்றுவிச்சு சட்டன் OH 4 times 2 - என்று வரும். இது நீர்க்கரசல்ல நிறமற்று. சரியா, அடுத்து நாங்கள் அமோனியாவோட நிறம் பார்த்தோம். குரோமியம், புரியுதா? குரோமியம் அமோனியாவோட தோற்றுவிக்கின்ற சிக்கலைனின் நிறம். கோபால்ட் அமோனியாவோட தோற்றுவிக்கின்ற சிக்கலைனின் நிறம். ரெண்டும் மஞ்சள் என்று சொல்லியிருக்கு. குரோமியத்துக்கும் கோபால்ட்டுக்கும் அமோனியாவோட தோற்றுவிக்கப்படுகின்ற சிக்கல் என்ற நிறம் மஞ்சள். அதுவும் இது திரவ அமோனியாவோட. அதுவே செறிந்த அல்லது தூய்மை மாறுபட்ட அமோனியாவோட செய்திக்குள்ள ஊதா அல்லது பென்சுவப்னு சொல்லியிருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோ. இதெல்லாம் மஞ்சள் சொல்லி. NiNH3 6 times 2 plus நீலம். CuNH3 4 times 2 plus கருநீலம். அங்கால வெள்ளி ரசம், வெள்ளி சட்டன் ஹெட்மியம் அமோனியாவோட சிக்கலான தெளிவாத நிறமற்றதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ள எழுதினீங்கன்னா குழப்பம். நிறமற்றவர்கள்லாம் டிக்கெட் நோரமா. நிறமற்ற செறிந்த எச்சியலோட சிக்கல். குரோமியம் கோபால்ட் நிக்கல் செப்பு CrCl6 இணைப்பன் R 3 CoCl4 2 NiCl4 2 CuCl4 2 ரெண்டும் மாறி நிறம் எடுக்கும். நீலம், இது நீலம். இங்க நீலம் என்றால் இப்ப மஞ்சள். மஞ்சள் இது தவிர MnCl4 பச்சை சேர் மஞ்சள் என்று சொன்னான். பச்சை சேர் மஞ்சள். FeCl4 மைனஸ் 2 இல்லை, Fe3+ தான் இந்த சிக்கலோட இருக்கும். உறுதியான இதை நாங்கள் மஞ்சள் என்று சொல்லுவோம். மஞ்சள் கபிலம் என்றாலும் சரி. சரியா, இவ்வளவு நிறங்களும் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து சத்தம் போடாமல் போட்டு போட்டு பார்க்க வரும். சத்தம் போடாம போட்டு போட்டு பார்க்கறேன். ஒரு 4 தரம் ஒரு சீட்ல எடுத்து எழுதி எழுதி கிழிச்செறிஞ்சு விட்டீங்கன்றாலே நிறம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து எழுதின நிறத்தை செக் பண்ணி பார்க்கணும். சரியோண்டா சேர்ந்து பிள்ளையாகவும் இருக்கலாம் தான். இதுல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்னென்றால், நிறத்தை பாதிக்கின்ற காரணிகள்ல கரைசலின் செறிவு இடம்பெறாதோன்னு சொல்லி. செறிவு நிறத்தை பாதிக்கின்ற ஒரு காரணி தான், சரிதானே? நான் இல்லைன்னு சொல்லேன். நாங்களும் பாடம் துவங்கின காலத்திலேருந்து சொல்றேன்.
நிறம் ஒரு செறிவின் அளவீடு. செறிவு மாற மாற நிறச்செறிவுல வித்தியாசம் ஏற்படும். ஆனால் நாங்கள் இங்க நிறம் என்று கதைக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல இன்ன செறிவுடைய சிக்கலின் நிறம் தான் இன்னதென்று சொல்லி எந்த இடத்திலுமே குறிப்பிட நாங்கள் பண்பறி ரீதியாக இந்த நிறத்தை அவதானிக்கிறோம். இப்போ ஒரு மூல் அமோனியாவினுடைய நிக்கலினுடைய சிக்கலை, ஒரு மூல் நிக்கலினுடைய சிக்கலை 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல உருவாக்கி இருக்க தோன்ற நீல நிறத்துக்கும் 10 டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள ஒரு மூல் அமோனியாவின் சிக்கலை உருவாக்கி இருக்க தோன்ற நீல நிறத்துக்கும் இடையில வித்தியாசத்தை எங்களால உணர முடியும். சரியா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த சிக்கலினுடைய செறிவு யாருமே என்ன செய்யலன்னா வரையறுக்கல. அவர்கள் இந்த சிக்கலுக்கு ஒரு நிறத்தை சொல்லி இருக்கார்கள், அவ்வளவுதான். அப்ப குறிப்பிட்ட சிக்கலின் செறிவு மாற இந்த குறிப்பிட்ட நிறத்துல என்ன செய்யும், ஐதான நிறம் செறிவான நிறம் என்று சொல்லி மாறும். இப்ப நீலம் என்று சொன்னால் அது மென்னீளத்தில இருந்து கொஞ்சம் டார்க்கான நீலம் வரைக்கும் மாறும். சிவப்பு என்று சொன்னால் மென் சிவப்பில இருந்து கொஞ்சம் கூடுதலான சிவப்பு வரைக்கும் வரும். அப்ப அதான் அந்த பிரச்சனை. இப்ப இங்க செறிவு குறைஞ்சால் இந்த நிறத்தின் செறிவு மாறும். அதுக்காண்டி செறிவை குறைக்கும் போது பச்சை நிறம் சிவப்பு நிறமாக மாறும் மண்டில் அது விலங்குதான். அப்ப அந்த நிறச்சரிவு அந்த ஐதாக்கத்தால வார ஒரு நிற மாற்றத்துக்கு உட்படும். அப்ப நிறத்தை பாதிக்கின்ற காரணிகள்ல கரியத்தின் செறிவும் ஒரு காரணம். சரி, இந்த சிக்கலின் செறிவு மாற நிறம் மாறும். நீங்கள் இதுல நாங்கள் எதை மென்ஷன் பண்றோம் என்று சொன்னால், எல்லாருக்கும் சம செறிவு கரைசல் தயாரிக்கப்பட்டால் அங்கே அந்த சிக்கலின் நிறம் எப்படி மாறப்போகுது, மைய அயன் மாறைக்குள்ள மாறும், மையானின் ஒட்சியேற்ற நிலை மாறைக்கு மாறும், இணை மாறைக்கு மாறும். அந்த 3 விஷயத்தை நாங்கள் பிரதானமா மென்ஷன் பண்றோம். என் ஊடகம் மாறைக்குன்னு தானே மாறுது. சிஆருக்கு நடுவில் ஊடகத்துல ஊதா நிறம் இருக்கு, அமில ஊடகத்துல பச்சை நிறம் இருக்கு. அப்ப அதை எல்லாருக்கும் பொதுவாக நாங்கள் குறிப்பிட இந்த 3 காரணியும் பிரதானமாக செல்வாக்கு செலுத்தும். இது தவிர நீங்கள் சொல்ற மாதிரி செறிவும் குறித்த ஒரு சேர்வு என்ற நிறத்தை என்ன செய்யும், செறிவு பாதிக்கும். சரியா? இவ்வளவு விஷயம் உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும். இதுல கஷ்டம் இல்லை, பாடமாக்குறது கஷ்டம் இல்லை, ஆனா பாடமாக்கி தான் ஆக வரும். நான் சொன்னதுகள் போல நீங்களும் கிரியேட் பண்ணலாம். உங்களோட சூழல்ல பெற்ற அனுபவத்துல இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் ஏதாவது ஒரு கிரியேஷனை போட்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். கெட்ட ஒரு விஷயம், ஈவினிங் நான் ஒரு அலுவலாக வெளியில போக வேண்டி இருக்கிறால ஈவினிங் கிளாஸ் என்று நடக்காது. ஈவினிங் கிளாஸ் நடக்காது. செவ்வாய்க்கிழமை வளமை போல வளமையா டைமுக்கு கிளாஸ் இருக்கு. சரி, ஈவினிங் கடாங்க நான் மெசேஜையும் போட்டு விடுறேன். ஈவினிங் கிளாஸ் இல்லையா, நான் இதோட ஓப்பன் செய்து கொள்றேன். நீங்கள் இவ்வளவு விஷயத்தையும் ஒரு இடத்துல இருந்து போட்டு 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 நேரங்களை பார்த்து எழுதிக்கொள்ளணும். சரிதானே? ஓகே, பாய். எழுதாத